கையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. செல்ஃபோன் வைக்கலாம் பார்த்தாங்க, பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி அனுப்பிச்சு, ஸோ அதனால் இப்படியே வச்சுக்கலாம், இதே பெட்டராக இருக்குது அப்படின்னு வச்சுட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிராண்ட் நியூ குக்கிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்குமே, வில்லேஜ் பாய்ஸ் கிச்சன் அப்படின்ட்டு. அது வந்து மாமா மச்சான் காம்பினேஷனில் வித்தியாசமான ஃபுட்டை நிறையவே சமைச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பண்ண போகிறோமே. போய் பாருங்கள், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சிம்பிள் மோட்டரைஸ்டு சைக்கிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மோட்டரைஸ் சைக்கிள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோமோ, ஒரு வித்தியாசமான முறையில் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி ஒரு மோட்டரைஸ் சைக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிட்டு கொண்டா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நம்மளோட மோட்டரைஸ் சைக்கிளை மேக் பண்ணுறதாக பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த சைக்கிள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைக்கிளாக வந்து நான் மோட்டரைஸ் சைக்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதில் என்ன டைப்பில் இன்ஜின் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் பைக்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா 80cc இன்ஜின், அந்த இன்ஜின் அப்படியே எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் மோட்டரை ஃபிக்ஸ், அதாவது இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் எல்லாமே நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரியரில் தான் வந்து நம்ம இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ண வரோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல 2 ஸ்கொயர் டிப்பு கொடுத்து வெல்ட் பண்ணிக்கிட்டேன். வெல்ட் பண்ண ஸ்கொயர் டிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து 4 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதில் வழியால் வந்து நம்ம போல்ட் போட்டு டைட் பண்ண போகிறோம். இந்த மார்க் பண்ண இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின்லேயுமே வந்து போல்ட் போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதை கரெக்டாக மார்க் பண்ணி மெஷர் பண்ணி வந்து நான் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினை வந்து இந்த சீட்டில் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ரீசனால் வந்து சீட்டையுமே கொஞ்சம் முன்னே தள்ளி நான் வெல்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து வீல்லையுமே ஒரு சில மாற்றங்களை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த சைக்கிள் வந்து டூவல் பர்பஸ் சைக்கிள் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமே. சேம் டைம் வந்து டிரைவும் பண்ணிக்கலாம், போர் அடிச்சு அப்படின்னா வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து இன்ஜினில் அதாவது சைக்கிளில் இருக்கக்கூடிய பிரிவில் இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து பெரிய சைஸில் ஒரு பேக்கெட் ஒன்று வச்சு செட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெல்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் தான் வந்து நம்ம இன்ஜின்லேருந்து வரக்கூடிய செயின் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ப்ராக்கெட் இருக்கும், இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ப்ராக்கெட் போட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து லோடு நமக்கு குறையும், சேம் டைம் வந்து டார்க் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த ரீசனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ சைக்கிள் கூட ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த வீலை. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட வீலை வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இன்ஜினை வந்து இந்த கேரியரில் தூக்கி ஃபிட் பண்ண வேண்டியதான். ஸோ அதை தூக்கி வச்சுக்கலாம் அடுத்ததாக. ஓகே, நம்மளோட இன்ஜினை கொண்டாந்து நம்மளோட கேரியரில் வச்சுக்கலாம் வெல்டு பண்ண பைப்பில். ஓகே வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இந்த பார்த்திங்களா இன்ஜினில் இருக்கக்கூடிய ஸ்ப்ராக்கெட்டும் இப்போ கீழே இருக்க ஸ்ப்ராக்கெட்டும் ஒரே பக்கம் மாறு மாதிரி வைக்கணும். இந்த சைடில் வந்து நம்ம செயினை போட்டு கனெக்ட் பண்ண வரமா, இந்த கேப்போடு தான் செயின் போக போகுது. ஸோ இதை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் போல்ட்டு போகிற இடத்துக்கு. ஓகே, கரெக்டாக வச்சாச்சு. அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சம் பெரிய சைஸில் போல்ட் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னு வந்து இந்த ஸ்கொயர் டிப்லேயும் தாண்டி இன்ஜினில் இருக்கக்கூடிய மரையில் போய் ஏறணும். ஸோ அந்த சைஸ்க்கு போல்ட் வாங்கிட்டேன். ஸோ இதை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கிறேன். இது போல் வந்து 4 போல்ட்டையுமே வந்து ஹோல்ஸில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 4 போல்ட்டையுமே டைட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா வந்து அடுத்ததாக வந்து நம்ம இந்த இன்ஜின் கூட இந்த வீல் கூட வந்து செயினை போட்டு கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸல் பைக்கில் இருக்கக்கூடிய செயின் ஸ்ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் எக்ஸல் செயினே யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது அந்த எக்ஸல் செயின், இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, பார்த்திங்க அப்படின்னா வந்து செயினை கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து சைக்கிள் செயினை இது கூட லிங்க் பண்ணிக்கலாம். சைக்கிள் செயின் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை லிங்க் பண்ணிக்கலாமே. ஓகே, நம்மளோட மோட்டரைஸ் சைக்கிளை வந்து பெடல் கூட செயின் லிங்க் பண்ணியாச்சு, அதே போல் இன்ஜின் கூட செயின் லிங்க் பண்ணியாச்சு. அண்ட் பாருங்கள் இப்போ பார்த்திங்களா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இதில் சைலன்சரை கனெக்ட் பண்ணணும். சைலன்சரில் கனெக்ட் பண்ணாமல் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா காது கிழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் சைலன்சரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைலன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ஜினுக்கு கீழ் பக்கமாக இருக்கா. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வர மாதிரி வைக்கும். ஸோ அது வந்து ஏன்னா ஒரு ஆள் சப்போர்ட்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நானும் கலையை சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஜின் கூட வந்து நம்மளோட சைலன்சரையுமே கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. என்ன கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்குது, அதாவது கொஞ்சம் ஒரு சைக்கிள் விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கார்பெட் கூட வந்து நான் ஏர் ஃபில்டரையுமே வந்து லிங்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஏர் ஃபில்டர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்ஜின் மேபி ஆஃப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஏர் ஃபில்டர் ரொம்ப முக்கியம். ஸோ ஏர் ஃபில்டர் கனெக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பெட்ரோல் டேங்க் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது. பெட்ரோல் டேங்க் கனெக்ட் பண்ணதாக பார்த்திங்கன்னா வந்து இது போல் நெட்டு போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த நெட்டு போல்ட்டு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை மாட்டிட்டு இதில் வந்து இந்த டேங்கை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
பெட்ரோல் டேங்க்லேருந்து வரக்கூடிய ஓசையுமே கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின்லேருந்து கனெக்ட் ஆகக்கூடிய இந்த ஆக்சிலேட்டர் மவுண்ட்டை கொண்டாந்து சைக்கிளோட ஃப்ரண்ட் ஹேண்ட்பாரில் கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ எல்லாம் லூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸல் பைக்கில் இருக்கக்கூடிய ஆக்சிலேட்டர் மவுண்ட் தான். ஸோ இதை எப்படி போட்டுட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட மோட்டரைஸ்டு சைக்கிள் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே விஷயம் மட்டும் பெண்டிங் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோட்டரை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் வேணும். சுவிட்சுக்கான என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஜின்லேயே வந்து கீக்குன்னு ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை கொண்டாந்து இது போல் எலக்ட்ரிக்கல் சுவிட்சோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த சுவிட்சையுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட மோட்டரைஸ்டு சைக்கிள் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைக்கிளுக்கு பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பிரேக்கையும் பேக் பிரேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோட்டர் சைக்கிளை வந்து நீங்கள் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் போகணும். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வந்து சைக்கிளில் உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் தாங்காது. ஸோ நம்ம இந்த சுவிட்சையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெட்ரோலை ஊற்றிட்டு ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண மோட்டரைஸ்டு சைக்கிள் வந்து ரன்னிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஓகேவா, கையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. செல்ஃபோன் வைக்கலாம் பார்த்தாங்க, பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி அனுப்பிச்சு. ஸோ அதனால் இப்படியே வச்சுக்கலாம், இதே பெட்டராக இருக்குது அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓ வாங்க வரல ஓகே, ஒரு ரைடு போயிட்டு வரலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க எல்லாரும் போகலாம். நம்மளோட சைக்கிள் ஓட்டுறது செமையாக இருக்குது. என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது. புது புது பைக்கில் ஓட்டுறது கொஞ்சம் ஒரு மாதிரியான பயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பயம் தான் இருக்குது. மற்றபடி செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. அண்ட் அடுத்ததாக நம்ம கலை மச்சானை ட்ரை பண்ண சொல்லுவோம். அண்ட் அவர் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க மச்சான். மச்சான் ஓட்டிடுறீங்களா? ஓஹோ, என்ன மாதிரி வீலிங்லாம் பண்ணக்கூடாது சரியா? வீலிங் பண்ணாலும் வண்டியை கீழே விடாமல் கெத்தா நிற்பாட்டணும்ல. வாங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, போகலாம். No, wheeling no. போலாம். எட்டு போட்டு காட்டுங்க. வண்டி ஆனால் செம்மையாக இருக்கு மச்சான். அப்பாட பைக் ஓட்டிருக்கானு மண்டையாடுனா.
பயமுறுத்திட்டானோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண சிம்பிள் மோட்டார் சைக்கிள் செம்மையாக ஒர்க் பண்ணிச்சு. அண்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மீண்டும் மோட்டார் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்கள் பாலா மற்றும் கலை அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.